தங்கச்சி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஓவராக வந்து கதற விட்டுருக்காங்க வேணாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க கேமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்ரம் வந்து கதற விட்டாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேபிள் ஒன்று குத்துறதுக்காக விக்ரம் கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. விக்ரமுக்கும் வேணாக்கும் ஒரு வீட்டில் வந்து பெரிய சண்டை ஒன்று போச்சு. அதில் வந்து விக்ரம் வந்து அழுதுட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா நம்ம ஒரு 3 நாளாக பார்த்துட்டு இருக்கோம் வேணாக்கும் விக்ரமுக்கும் வந்து அடிக்கடிக்கு சண்டை நடக்குது. அது என்ன சண்டை, எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்துருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஒரு 4-5 பேர் கேள்வி பேசுகிறோம். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கும் வேணாக்கும் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் அப்போயே ஒரு பிரச்சனை ஒன்று போயிருந்து. என்னன்னா விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நாமினேஷன் பண்ணார். நாமினேஷன் பண்ணதை வந்து வேணாவும் அதே மாதிரி சுபிக்ஷாவும் வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க. அதாவது சுபிக்ஷாவுக்கு தெரியும் விக்ரம் வந்து நாமினேட் பண்ணது. அப்போ வந்து வேணா வந்து நாமினேட் பண்ணாருன்ட்டு வேணாக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அப்போதுலேருந்தே வந்து ஒரு சின்ன ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த இந்த டாஸ்க் நடந்ததுல வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கணும் அப்படின்றதுக்காக கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக பிரித்து அதுலேருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து நடுவராக தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து நடுவராக தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம்லேருந்து வேணா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஓட்டெல்லாம் போட்டு வேணாவை தேர்ந்தெடுத்தோன்னு விக்ரம் என்ன பண்ணாருன்னா அவங்க வந்து நடுவராகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் வந்து வேணா வந்து நடுவர் கிடையாது அப்படின்ட்டு அரோராவை மாற்றி விட்டாங்க. இந்த சைடு ஜென்ஸில் வந்து கமுரிதனை மாற்றி விட்டாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே வந்து வேணாக்கு எதிராக வந்து விக்ரம் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வேறு லெவலில் பூதாகரமாக வெடிச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா விக்ரம் அந்த நகையெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சுற்றி வந்து உட்காந்து நிற்பாங்க. அப்போ ரம்யா வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் விக்ரம் கிட்ட விக்ரம் உள்ள ஒரு பக்கெட் இருக்குது அதை எடுத்துன்னு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ரம் வந்து எதையுமே யோசிக்காமல் கேப்டன் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வைப்பார். நடு வீட்டில் வைக்கும்போதே வந்து விஜய் பார்வதியெல்லாம் சொல்லுவாங்க இது என்னன்னே தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க, உங்களுக்கு இது தேவையில்லையா, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துமே வைக்கும்போது இது என்ன ஏது அப்படின்னு நீங்கள் விசாரிச்சு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் விக்ரம் எடுத்து வச்சிருவார். விக்ரமை பொறுத்த வரையும் என்னன்னா நான் வந்து ஒரு நல்ல பையன், கேப்டன் சொல்கிறத கரெக்டாக நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். அது எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வேணா வந்தாங்க. ஏன் ட்ரெஸ்ஸை எப்படி நீ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதே வந்து தப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை யாருன்னா ரம்யா தான் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து அந்த பக்கெட்டோட இங்கே உள்ள வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கேட்க வேண்டிய ஆள் ரம்யா. ஆனால் வேணா ஏற்கனவே விக்ரம் கூட சண்டை இருக்க தொட்டு விக்ரம் மேலே ஏற்கனவே புகஞ்சு நிற்குது. இந்த டாஸ்கில் கூட போயிருந்தல இந்த ரெட்ரோ சினிமா மாடல் சினிமா போயிருந்தால் அதுலேயே வந்து வேணாக்கும் விக்ரமுக்கும் சண்டை கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. ஏன்னா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வேணா கூட இருந்தாங்க ஃப்ரெண்டாக. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விக்ரமாக கூடவே இருக்கிற தொட்டு இது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான இரிட்டேட்டிங்கை உருவாக்கி இப்போ விக்ரமு கூட செம்ம காண்டிலுக்கிறாங்க. அந்த பக்கெட் எடுத்து வந்து வச்ச உடனே அந்த பக்கெட் வந்து நீ தான் எடுத்துகிட்டு வந்து வச்ச, உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சதை எடுத்து வந்து வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமுக்கு எப்படி தெரியும் அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுதான் அவங்க ட்ரெஸ்ஸுன்ட்டு விக்ரமுக்கு எப்படி தெரியும்? அது அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு லேபிள் குத்தி நேற்று ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்போ விக்ரம் வந்து அயரா மாதிரியே போய் பேசிட்டாரு. இல்லைங்க நான் இது வந்து தெரியாமல் பண்ணேன், இந்த பொண்ணு வேணும்னு அப்படி பேசுது அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து வேணா ஒரு மாதிரி ஆயுதுக்குன்னு அவங்க ஒரு ஆக்டிங்கை போட்டுன்னு வெளில போனாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து தப்பு யாருன்னா வேணா தான். ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து வைக்கிறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு யார் உங்களுதுன்னா யார் எடுத்து வந்து வச்சாங்க, யார் வைக்க சொன்னாங்க அப்படின்றது கேட்டு அது பிளான் பண்ணி கேட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ரம்யா தான் எடுத்து வந்து வைக்க சொன்னாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே இருந்தாங்க. அது ரம்யா வந்து சொல்லும் போது அங்கே எல்லாமே இருந்தாங்க. அது ஒன்று தனியாக ஒன்றும் சொல்ல அவங்க அதாவது யாருன்னா திவ்யா, பிரஜன்னு, பார்வதி இவங்க எல்லோரும் இருக்கும்போது தான் வந்து ரம்யா சொன்னாங்க. அப்போ தான் அவன் போய் எடுத்துகிட்டே வந்தான். ஸோ இவங்க வந்து போயிட்டு யார்கிட்ட கேட்டுருங்கன்னா கேப்டன் கிட்ட தான் கேட்டணும். ஆனால் அதை விட்டு விக்ரம் மேலே காண்டா எடுத்துவிட்டு விக்ரம் கிட்ட போய் கேட்டாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஒரு சின்னதாக பிரச்சனை போயிருந்து அங்கங்கே வந்து பிரச்சனை நடக்குது, யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அரோரா வந்து நீங்களே தான் சார் நிறைய வந்து சண்டை நடக்குது அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்க கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. அதே சமயத்தில் வேணாவும் இதே வார்த்தை சொன்னாங்க. ஆமாம் அவர் எது நடந்தாலும் வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டார், எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்பை வந்து தட்டி கேட்க மாட்டார் அப்படின்னு விக்ரம் என்ன பண்ணா என்ன தப்பு நடந்தது சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னுவான். உடனே வந்து வேணா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பண்ணீங்களா நேற்று துணி எடுத்து வச்சிங்களே அது தப்பு தானே, அதையே நீங்கள் கேட்கல. நான் அவன் திரும்ப சொன்னேன் நான் துணி எடுத்து வைக்கலமா, வேறு அவங்க கேப்டன் எடுத்து வைக்க சொன்னாங்க அதனால தான் நான் எடுத்து வச்சேன், அப்பயே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு. வேணா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணிக்குள்ளே கையை விட்டாங்கன்னு யாரும் சொன்னாங்களே, நீ கையை விட்டு பார்த்தியாமே அப்படின்ட்டு யாரும் சொன்னாங்களே, அதையே நீ கேட்கல அப்படின்னுவாங்க. விக்ரமுக்கு வந்து அந்த 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 சண்டை போயிருந்தான் நேற்று சண்டையில் வந்து அவன் அதை கவனிச்சிருக்கவே மாட்டான். நம்ம லைவ் பார்த்து நிறைய பேர் தெரியும். அந்த வார்த்தை யார் சொன்னாங்க தான் எனக்கு தெரியல.
ஏன்னா நான் இப்போ வந்து அந்த எபிசோடு போய் பார்த்தா அந்த எபிசோடில் அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஸோ அது யார் சொன்னாங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்களா பக்கெட்டில் நீங்கள் கையை வச்சிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நீங்கள் ஏன் கேட்கல திருப்பி அப்படின்ற மாதிரி வேணா கேட்டாங்க. அவருக்கு எப்படி தெரியுங்க? அவங்க யாரோ ஒருத்தவங்க வெளியிருந்து கமெண்ட் விட்டுருக்காங்க, அவர் அதை கவனிக்கவும் இல்லை. வேணா வந்து கவனிச்சிருக்காங்க. அப்போ யார் கேட்கணும்? அந்த இதை வேணா தான் கேட்கணும். ஏங்க நீ இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவர் எப்படி ட்ரெஸ்ஸில் கையை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யார் சொன்னாலும் அவங்களுக்கு கூட சண்டைக்கு போனாங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த கமெண்ட்டை வந்து அவர் கவனிக்கவே இல்லை சுத்தமாக. அவரும் சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் அதை பேசும்போது அந்த மாதிரி சொன்ன உடனே நான் வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமெல்லாம் பண்ணுறாரு, ஆயிராரு. ஆனால் அப்போவே நான் விடவே இல்லை, நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கேட்கணும்ல, இந்த மாதிரி கேட்டாங்கல்ல அப்படின்றாங்க. யார் கேட்டாங்க சொல்லுங்கன்னா, வேணா யார் கேட்டாங்க எனக்கு தெரியலன்றாங்க. தெரியலன்றப்போ அந்த விஷயத்தை எதுக்கு இப்போ அட்ரஸ் பண்ணி திரும்ப அது பெருசாக்குறாங்க. என்னென்னா இங்கே ஒரு லேபிள் பண்ணுறாங்க. லேபிள் பண்ணுறது எப்படின்னா, இப்போ விக்ரம் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்றத வந்து அவங்க வந்து இப்போ காட்டணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்க. ஆனால் அப்படி வந்து விக்ரம் வந்து எங்கேயுமே வந்து பதிவு பண்ணல. இந்த மாதிரி வந்து தப்பான இடத்துல விக்ரம் எங்கேயுமே இல்லை. அது வந்து நியாயமாக நடந்துருக்காரு. அதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோம். பேசுறது வந்து இருந்தாலும் பேசுறது கூட தப்பான வார்த்தைக்கு வராது. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வாட்டி வான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுதாரிச்சிங்கன்னு பேசுகிறப்ப ஓரளவுக்கு வந்து இப்போ நீட்டாக பேசுகிறாரு. பெருசாக தப்பாகவும் கிடையாது. இவங்க வந்து வேணுனே வந்து இப்போ விக்ரமை பிடிக்காத தொட்டு வேணா வந்து அவரை டார்கெட் பண்ணி வேறு லெவலில் வந்து இப்போது ஒரு மாதிரியான, அதாவது என்னென்னா பெண்களுக்கான கொடியை தூக்கி இப்போ வந்து விக்ரம் வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமானு கேட்டால் ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இதுமாதிரி செய்யக்கூடாது. அது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியது. வீட்டில் இருக்கிறவங்களே இது வந்து கேட்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க வந்து வேறு யாருன்னா ஒருத்தவங்க வந்து எதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ கேப்டனே வந்து சொல்கிறாங்க அந்த பொருள் எதுவுமே வைங்க அப்படின்னா உடனே வந்து செஞ்சிடக்கூடாது. அதுக்கான ரீசன் என்ன? அந்த இடத்துல அவர் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது யாரோட ட்ரெஸ்ஸுங்க, இல்லை யார் இங்கே ட்ரெஸ் வச்சுது அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள், நான் எதுவுமே விற்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது. ஒருத்தவங்க சொல்கிறதே கண்மூடித்தனமாக நம்பினா இந்த பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படின்றது தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ விக்ரமுக்கு நடந்த பெரிய சம்பவம். ஸோ 24/7 காலையில் இந்த சம்பவத்தை வந்து வேறு லெவலில் பேசிட்டாங்க, வேறு லெவலில் சண்டை. அதுக்கப்புறம் தான் போயிட்டு இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வேணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு சூப்பர் அப்டேட் உங்களை வந்து பார்க்குறேன்.